12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/2/2023 வெள்ளிக்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் இரவு 9:50 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தெய்வ சன்னதியிலே பாடுகின்ற பாடல் பற்றி சொல்ல போகிறேன். நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன், இது மாதிரி ஒரு பாடல் ஒருத்தர் படித்தார், ஒரு பெரிய கோடீஸ்வரர், இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். பொதுவாகவே பாடல் படிக்கிற பொழுது கவசம்னு ஒன்று உண்டு, துதிப்பாடல்னு இருக்குது, பதிகம்னு இருக்குது. அதாவது சிவன் அபிஷேக பிரியன், விஷ்ணு அலங்கார பிரியன், நவகிரகங்கள் துதிப்பிரியன் அப்படிம்பாங்க. கவசம் படித்தோம்னா தன்னை காத்துக்கொள்வதற்காக கவசம், அதில் காக்க காக்க அப்படின்னு வரும். கந்தசஷ்டி கவசத்தில் பார்த்துருப்பீங்க, என்னென்ன இது எந்த வேல் இதை காக்க அப்படின்னு வரும். அது மாதிரி துதிப்பாடல்ங்கிறது துதிப்பது, மற்றவர்களை போற்றி சொல்வது. பதிகம்ங்கிறது நமக்குள்ள வேண்டுதல் பதிகம். எப்போவுமே வேண்டுதல் பதிகம் தான் படித்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அதில் வந்துடும். இந்த அபிராமி பட்டருடைய பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமுங்கிற வர்றதுல அந்த கோடீஸ்வரன் ஆலோசனை என்கிட்ட பெற வந்தவர் சொன்னார், இப்போ அன்பகலாத மனைவின்னு நான் சொல்கிறேனே, என்னுடைய மனைவியை பற்றி நான் சொல்கிறேன், அவள் அன்போடு நல்லா இருக்கா, என்னுடைய இல்லறம் நல்லா இருக்குது. ஆனால் இது என் மனைவியும் 10 வருஷமாக படித்து நான் கும்பிட்டு நல்லா வந்ததுனால அவங்களும் படித்து கும்பிடணும்னு விரும்புகிறாங்களே, அந்த இடத்த எப்படி படிக்கிறதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், சலியாத மனமும் அன்பகலாத கணவனும்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய அன்பு அவளுக்கு வேண்டுமனே, அன்பு அகலாமல் இருக்கணும் எப்போவுமே. அதுக்கு தான் நான்லாம் கடிதம் எழுதுகிற போது சில பேர் ஈங்கனம் அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுவாங்க. நான் அப்படி போடுறதில்லை, அன்பகலா அப்படின்னு சொல்லி கீழே என்னுடைய பேரை சிவபுரி சிங்காரம்னு போடுவேன். அந்த அன்பு அகலாமல் இருக்கணும். நம்ம யாருக்காக தொடர்பு வச்சுருக்கோமோ அவர்கள் மீது நம்ம மீது அவர்களுக்கு அன்பு அகலக்கூடாது. அந்த நேரத்தில் வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதை தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கிற இந்த பாடல்னு சொல்லி, கலையாத கல்விங்கிறதுக்கு விளக்கம் உங்களுக்கு நேற்று முன்தினம் சொன்னேன். கல்வி அறகுறையாக நிற்கக்கூடாது. எப்போவுமே கல்வி செல்வம் மேன்மையான செல்வம். அந்த செல்வம் நம்ம பெறக்கூடியவர்கள் அறகுறையாக விட்டுறக்கூடாது. பாதி படிப்பில் நிறுத்திட்டேன் ஐயா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தொழில் ரீதியாக வந்துட்டேன், சில பேர் கல்யாணம் ஆகிருச்சு, சில பேர் கடமையில் நான் ஈடுபட்டதுனால இதை விட்டுட்டோம்பாங்க. ஆனால் கலையாத கல்வி ஒரு மனிதனுக்கு வேணும்னு முதல் வார்த்தை இவர் என்ன போட்டிருக்காரு, அபிராமி பட்டர், கல்விக்கு முக்கியத்துவம். அடுத்து குறையாத வயது. ஒருத்தருக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆயுள் வேணும். ஒரு ஜாதகத்தை பார்க்குற போதே அதுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்த்துட்டு தான் மற்ற இடத்தை பார்க்கணும். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தானே அவர் அனுபவிக்க முடியும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆகையினால 2ஆவதாக போட்ட சொல் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும். நட்புங்கிறது முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பே நட்புன்னு ஒரு குறள். நட்புக்குன்னு அதிகாரம் ஒதுக்கியிருக்கார் வள்ளுவர். நட்பு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நட்பு இருக்கணும்னு. சில பேர் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, அங்கிட்டு போய் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க. அப்படி இருக்கிற நட்பெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதுக்காகத்தான் கபடு வாராத நட்பும், நல்ல மனதோடு இருக்கவனுடைய நட்பு வேணும்னு சொன்னார். அதுக்கு அடுத்து கன்றாத வளமையும். வளமை குறையாமல் இருக்கணுமா. நம்முடைய வளர்ச்சி இருக்கே அது கூடிக்கினே போகணும். சில பேருக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், இடையில தளர்ச்சி ஆகிடும். அதுதான் நான் தினத்தந்தியில் எழுதுகிற போது வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் நாள் அப்படின்னு சில பேருக்கு எழுதியிருப்பேன். காரணம் இந்த சனி அல்லது செவ்வாய் சனி சேர்க்கை இப்படி இருக்கிற நேரங்களில் தளர்ச்சி வந்துடுமா. கன்றாத வளமை ஒருத்தனுக்கு வேணும். அதுக்கு அடுத்தது தான் குன்றாத இளமை. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அபிராமி பட்டர். இளமை குன்றக்கூடாதான். இப்போ மனதில் நம்ம இளமையாக இருக்கணும், வயோதிகமாக இருந்தாலும் கூட மனம் இளமையாக இருக்கணும். இறைவன் நமக்கு 3 இதை அங்கீகரிக்கிறார். நீங்கள் முதியவர்னு எப்படி காட்டிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இறைவனே அதுக்கு ஒரு இதை கொடுத்துட்றாரு வழி. முதல்ல நரை திரை மூப்பு, காது 2 பக்கத்துலேயும் இருக்க முடியை நரைக்க வச்சுருவார். அப்போ நமக்கு வயதாகிடுச்சுன்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு டை அடித்து அதை கருப்பாக்கி, அந்த வெள்ளையை கருப்பாக்கி அவங்க கொஞ்சம் இளமையாக காமிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது திரை. கண்ணுக்கு திரை விழுந்துச்சுன்னா மாசு பிடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு இதை தெளிவாக தெரியாது. உடனே கண் மருத்துவர்கிட்ட போய் அதுக்குள்ளே அந்த ஜவ்வை இது பண்ணி மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. ஆக கண்ணை தெரிய வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு மூப்பு, உடல் தளர்ச்சி அடைஞ்சு ஆடி போயிடும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் கன்றாத இளமையும்னு கொடுத்து, கழுபிணி இல்லாத உடலும் பிணி இல்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும்னு சொன்னார் ஔவை. அந்த நோயற்ற வாழ்வு இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த பதிகம் இன்னும் அதனுடைய
ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான பலன்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தெளிவாக எடுத்து சொல்லிய பதிகம். இந்த ஒரு பதிகத்தை நீங்கள் படித்து கும்பிட்டாலே வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி பெறலாம். அதனுடைய தொடர்பான மற்ற கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் செய்யும் நாள். இன்று அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான அழைப்புகள் வரலாம். பயணங்கள் பலன் தரும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ள மகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சனி இருந்தாலும் கூட ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் இருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விடுவீர்கள். வளர்ச்சியை முன்னேற்றி இடமாறலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுக்கு அருகில் இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட 8லே சுக்கிரன் மறைந்திருக்கின்றார். குருவின் பார்வை இருக்கின்றது. குரு பார்ப்பதனாலே இனிய வாழ்வில் வரும் இடையூறுகள் அகலும். எதையும் நீங்கள் துணிந்து செய்ய முன் வருவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பகையானவர்கள் கூட இன்று நட்பாகலாம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவோடு தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் புதனோடு இணைந்திருக்கிறார். தனாதிபதியோடு இருப்பதனாலே கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 8லே குரு இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பக்கபலமாக சக பணியாளர்களும் நேற்று இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியங்கள் அலுவலகத்தில் நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, மேலதிகாரிகளும் உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே சலசலப்புகள் மாறி கலகலப்புகள் ஏற்படுகின்ற நாள். இன்று தக்க விதத்தில் நீங்கள் முன் யோசனையுடனேயே நடந்து கொள்வீர்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பணப்பழக்கம் சரளமாக இருந்தால் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி அழகு பார்ப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். எதையும் யாரையும் நம்பி செயல்பட இயலாது. உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். 8ல் செவ்வாய் இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது. உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு உயர்கின்ற நாள். திடீர் வரவு உங்களுக்கு உண்டு. இடம்பூமி விற்பனையாலும் லாபம் உண்டு. மனை கட்டி குடியேற வேண்டும், கட்டிய மனையை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கனவு கண்டிருந்தால் அந்த கனவுகள் இப்பொழுது நனவாகப் போகின்றது. குறுபார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனியில் குடும்பச்சனியின் ஆதிக்கம். அதோடு சூரியன் புதன் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே உங்களுக்கு இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வரலாம். மூத்த சகோதரர் வழியில் சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பால் தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இனிமை தரும் விதம் இடமாற்றம் அமையலாம். ஏதேனும் நீங்கள் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் மேலதிகாரிகள் உங்களுக்கு அதை வழங்க காத்திருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியன் புதன் சனி மூன்றும் உங்கள் ராசியில். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு சிந்தனைகள் முழுவதும் செயல்படுத்த இயலாத நிலை உருவாகும். இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்பீர்கள். ஆனால் தாமதம் வந்து கொண்டே இருக்கும். காரணம், சனிக்கு ஒரு பெயர் மந்தன் என்று பெயர். மந்தகதியில் சனி இயங்குவதனாலே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நீங்கள் எவ்வளவுதான் பம்பரமாக சுழன்று பணிபுரிந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். அதே நேரத்தில் அரசு வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறை நாமங்களை வாசித்தும் செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு குறையலாம். வாழ்வை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமையும் அதிகரிக்கும். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள்.
மீனராசி நேயர்களே, ஜென்ம குருவாக இருக்கின்றார். ஜென்மராமர் வனத்திலே என்பது போல உங்களுக்கு இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்றவைகள் வரலாம். ஏதேனும் ஒரு மாற்றம் வருவதற்கான அறிகுறி இன்று தென்படும். இன்று கிழமை வெள்ளி, சுக்கிரவாரம். சுக்கிரன் 12 இருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. மாற்று கருத்துடையோர் எண்ணிக்கை கூடாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவு ஏற்படும் என்றாலும் மன நிம்மதி இருக்காது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.